அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்தும் வ தஸ்லீமுன் அலா அஹ்மதல் முஜ்தபா முஹம்மதினில் முஸ்தஃபா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி இலா யௌமித்தீன். சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் இனிய சலாத்தினை முகமன் கூறி என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எல்லா உபதேசங்களையும் எல்லா வழிகாட்டுதல்களையும் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது போன்ற எல்லா விதமான செய்திகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது போன்ற ஏவல் விளக்கல்கள் அல் குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் ஏராளம் காண கிடைக்கின்றன. அன்பானவர்களே, அந்த வரிசையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம். நபியே, இந்த முஃமின்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா பேசுகிறான். முஃமின்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், ஹராமை பார்க்காமல் தீயதை பார்க்காமல் தங்களுடைய பார்வைகளை அவர்கள் பேணி காத்து கொள்ளட்டும் என அந்த முஃமின்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு தருணங்களில் இந்த பார்வையை தாழ்த்துவதை குறித்து நபி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, வாலிப சமூகமே, உங்களில் யார் திருமணத்திற்கான வசதிகளை பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். காரணம், ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர். திருமணம் செய்து கொள்வதின் மூலமாக கெட்ட பார்வைகளை விட்டும் தம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் திருமணத்திற்கான ஒரு பிரதான நோக்கமாகவே இந்த பார்வையை தாழ்த்துவதை மையப்படுத்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டுமல்ல, பல்வேறு தருணங்களில் நபி அவர்கள் ஹராமை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துவதை குறித்து நபி அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள், நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதைகளிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், பாதைகளில் அமர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள், யா ரசூலல்லாஹ், அன்றாட நிகழ்வுகளை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு மத்தியிலே தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அந்த பாதையிலே அமர்ந்து பேசுவது என்பது எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கிறது, நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நபி அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் அபைத்தும் இல்லல் மஜ்லிஸ. அப்படி அங்கே அமர்ந்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் உங்களுக்கு இருந்தால் அந்த பாதைக்கு என்று செய்ய வேண்டிய ஒரு கடமையும் கண்ணியமும் இருக்கிறது, அந்த கடமையை அந்த கண்ணியத்தை மிகச்சரியாக நீங்கள் செய்ய வேண்டும் என நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாதைக்கு செய்ய வேண்டிய கண்ணியமா, பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமையா, என்ன அது என கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3-4 விஷயங்களை சொன்னார்கள். அதில் முதலாவதாக பெருமானார் சொன்னது கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும்.
பாதைகளிலே நீங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே கடந்து போகிறவர்களையோ அல்லது அங்கே காட்சிப்படுத்தப்படக்கூடிய பார்க்கக்கூடாத காட்சிகளின் பக்கம் உங்களுடைய பார்வைகள் சென்று விடாமல் நீங்கள் அது விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான பெருமக்களே, அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பார்வையை தாழ்த்துவதை குறித்து இவ்வளவு மிகுந்த எச்சரிக்கைகளை நமக்கு தருவதற்கான காரணம் என்னவென்றால், தீய பார்வைகளின் மூலமாக, பாவமான பார்வைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஈடு செய்ய முடியாத விளைவுகள். அன்பானவர்களே, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அத்ததுக்கிரா என்ற கிதாபிலே ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். ஒரு சாலிஹான ஒரு மனிதர் இறை இல்லத்திலே மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய, பாங்கு சொல்லக்கூடிய ஒரு உயரிய பணியை மேற்கொண்டு வந்திருந்த ஒரு சாலிஹான ஒரு மனிதர், அவருடைய பார்வை ஒரு கிறித்துவ பெண்மணியின் மீது படுகிறது. அவருடைய பார்வை ஒரு கிறித்துவ பெண்மணியின் மீது விழுகிறது. அந்த பார்வையின் காரணத்தினால் அந்த பெண்ணின் மீது உண்டான பிரியமும் நேசமும் அவருடைய உள்ளத்திலே ஊடுருவுகிறது. அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை அவருடைய உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது. அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாரிடத்திலே சென்று பெண் பேசுகிறார், பெண் கேட்கிறார். உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணின் குடும்பத்தினர்கள் ஒரு நிபந்தனை விதித்தார்கள். எங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமேயானால் எங்கள் மதத்தை நீங்கள் தழுவ வேண்டும், எங்கள் மதத்தை நீங்கள் தழுவ வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை விதித்தார்கள். மோகத்தின் வலையிலே சிக்குண்டு போய் கிடக்கிற அந்த நபருக்கு, அந்த மனிதருக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்தி விடவில்லை, ஒரு பெரும் அதிர்ச்சியாகவெல்லாம் தெரியவில்லை. நான் மதம் மாறுகிறேன் என்று அவர்களினுடைய நிபந்தனைக்கு ஒத்து போகிறார். மதம் மாறினார், திருமணம் நடந்தது. வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பதாகவே மரணப்பட்டு போனார். இது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்பான பெருமக்களே, அந்த பெண்ணோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சத்திய மார்க்கத்தையும் கூட தொலைத்தாலும் பரவாயில்லை, அந்த பெண்ணை விட்டு கொடுக்க மனமில்லாமல் மதத்தையும் தூக்கி எறிந்து அந்த பெண்ணை மணந்து கொண்ட நபருக்கு கடைசியில் கிடைத்தது என்ன? அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை. சத்திய மார்க்கத்தை தூக்கி எறிந்து ஒரு காஃபிராக மரணப்பட்டு போனார் என்ற இழிநிலையை தவிர வேறொன்றும் அவருக்கு கிடைக்கவில்லை. இது போன்ற மிக மோசமான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு, அசம்பாவிதங்கள் நேருவதற்கு மிக முக்கியமான காரணம் தீய பார்வைகளும் பாவமான பார்வைகளும் தான். எனவேதான் அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தீய பார்வையை குறித்து மிக கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு தருகிறார்கள். இந்த பாவமான பார்வைகளை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி? இந்த தீய பார்வைகளை விட்டும் நம்மை தவிர்த்து கொள்வதற்கான வழி என்ன? இந்த கேள்வியை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே முன்வைக்கப்பட்டது. இதே கேள்வியை அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. ஹராமை பார்க்காமல், பாவமானதை பார்க்காமல் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழி என்ன? எப்படி நாங்கள் ஹராமானதை பார்க்காமல் தவிர்த்து கொள்வது என்ற கேள்வியை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டபோது ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொன்னார்கள். மிக அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஹராமான காட்சியை பார்க்க உங்களுடைய மனம் உங்களை தூண்டினால், ஒரு ஹராமை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டால், இந்த எண்ணத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் மறந்து விடாதீர்கள். அந்த ஹராமான காட்சியின் மீது உங்களுடைய பார்வை படுவதற்கு முன்பதாகவே உங்களின் மீது அல்லாஹ்வுடைய பார்வை பட்டு விடுகிறது. அந்த ஹராமை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை நீங்கள் எப்போதும் மறந்து விடாதீர்கள். இந்த எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கும் காலமெல்லாம் ஹராமை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமோ துணிச்சலோ நமக்கு ஏற்படாது என்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்.
அன்பான பெருமக்களே, இந்த எண்ணத்தை நாம் மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா பொழுதுகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற இந்த எண்ணம் நம்முடைய மனதில் அழியாமல் இருக்கும் காலமெல்லாம் ஹராமின் பக்கம் நம்முடைய பார்வை செல்லாது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட உயரிய எண்ணத்தை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி ஹராமை விட்டும் நம்முடைய பார்வைகளை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை, அந்த உயரிய தௌஃபீகை அல்லாஹ் எனக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.